நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் இந்த செப்பின் செய்யறதுக்காக 2வது நாள் நாங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்பின் செய்ய வந்தால் இந்த இடத்துல எப்படி கடைக்குள்ள போடுறது கூட உங்களுக்கு தெரியுது இல்லைன்னா எல்லா பக்கத்தாலையும் தடம் நிற்கி எல்லா பக்கமும் உடுப்பு கடை எங்கே போனாலும் ஒழுங்குக்குள்ள சாமானியல் அப்படி இப்படி வந்து நிறைய விதிகள் இருக்கு. இப்போ நாங்கள் போகிறோம் போயிட்டு திரும்பி எந்த வழியால் வாரது கூட தெரியும். ஏன்னா எல்லாம் ஒரே வழி ஒரே கடை ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு டிஃபரன்ஸான விடயங்களையும் நாங்கள் காணொலியில் பார்ப்போம். இந்த நாங்களும் எதிர்பார்க்கல. நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஷாப்பிங் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணுறோம்னு சொன்னால் பெரிய விஷயம். எல்லாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க வாங்க. ஆனால் சரியான சாமான் எல்லாம் சரியான மலிவில் இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கா அந்த பிரைஸ்டிக் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு சரியான மலிவு இந்தியா. நாங்கள் காணொலியில் அடுத்த விடயங்கள் எல்லாம் பார்ப்போம். நாங்கள் இப்போ கடையில் டீஷர்ட் எடுத்திருந்தோம். அப்போ உங்களுக்கு இந்த 4 டீஷர்ட் எடுத்திருந்தாங்க. 4 டீஷர்ட்டுக்கு உங்களுக்கு 500 போட்டிருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் ஸ்ரீலங்காவில் 4 டீஷர்ட் வாங்க போகிறோம்னா உங்களுக்கு ஒரு டீஷர்ட்டுக்கு 1200 முடியும். 4 டீஷர்ட்டுக்கு பாருங்க அடுத்தவங்களுக்கு ஒரு 6000 காசு இருந்தாலும் முடியும் டீஷர்ட்டுக்கு. இங்கே ஒவ்வொரு டீஷர்ட் எடுக்க போனாலே பயங்கர லாபமாக தான் உங்களுக்கு. அப்போ நான் பார்த்தோம் 400 இல்லை தம்பி 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 போக அப்போ சரியா எடுத்தேன் சரியான லாபம். ஓகே பார்த்தீங்களா தேங்காய் அவங்களுடைய உடைச்சி போட்டு அந்த கோதுமை வச்சிருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்காங்க. பார்த்தீங்களா கட் பண்ணி ஒரு வச்சுக்காங்க. விசேஷமான அறிக்கை இது பார்த்தீங்கன்னா இந்த டெனிம் ட்ரௌசர் இருக்குதானே. இந்த டெனிம் ட்ரௌசர் 350 போகாங்க. அப்போ நான் இன்னொரு 5 டெனிம் ட்ரௌசர் எடுத்தனால் உங்களுக்கு சரியான லாபம் தான். டெனிம் ட்ரௌசர் எடுக்கிறது உண்மையிலே ஸ்ரீலங்காவில் நம்ம எடுக்க போனோம்னா அப்படியும் ஒரு டெனிம் ட்ரௌசர் 4000 3500 இங்கே எங்களுக்கு 350 போட்டிருந்தாங்க. சரியான லாபம். நாங்கள் மிச்சம் இன்னொரு இடங்கள் தான் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இப்போ போனாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் போன இடத்துல இப்போ சாமான் எல்லாம் வாங்க போனோம். சாமான் வாங்கி இடங்கள் எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு மேலே நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமானும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காசியான் இலங்கை காசுக்கு எங்களுக்கு பார்க்குறத விட இந்தியா காசில் பார்க்கக்கூட சரியான மலிவு. கன்ஃபர்மேஷன் மலிவு. சப்பாத்து வாங்கணும்னா சப்பாத்தில் உள்ள 400 அவ்வளவு குறைய. அந்த ஷூ நான் ஸ்ரீலங்காவில் வாங்கினா கடைசி மேட்ச் ஒரு 5000 6000 முடியும் அப்படி. ஆனால் நான் எதிர்பார்க்கல. உடுப்பெல்லாம் வாங்கினேன். அதுக்கு பிறகு சப்பாத்து நிறைய சாமான்லாம் வாங்கினா உண்மையிலே சரியான லாபம். அதே போல உங்களுக்கு இந்த எதிர்பார்க்க முடியலை. நாங்கள் இப்படியெல்லாம் சாமான் வாங்குறது கூட எதிர்பார்க்க முடியல. இந்தியாவுக்கு அந்த சாமான் வாங்குவோம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. கட்டாயமாக இதான் உண்மையான விஷயம். இந்த வீடியோ யாராவது பார்க்குறோங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் எங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்கும் என்று கூட சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். குட் பை.